இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிக்காத. எல்லாம் தெரிஞ்சாதானே பண்ணிருக்க. அந்த எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்க. ச்சீ. பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா நானே அதை மூஞ்சில வீசி எரிஞ்சிருப்பேன். திரு, வார்த்தையை அளந்து பேசு. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல இப்படி பேச? ஆட்ஷூட் நடத்த விடாம பண்ணானே மும்பைக்காரன், அவன் எதிரி. எதிரி மட்டும்தான். ஆனா நீ துரோகி, பச்சை துரோகி. ஐயோ திரு, ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. மரியாதையா பேசணும். நீ பண்ண வேலைக்கு உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க பாரு. என்ன சொல்லணும்? இதுல உனக்கு மரியாதை வரை கேக்குதா? ஏய், உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். மாமா வச்சேன்னு பாக்குறேன். ஏய், என்ன விட்டா மேல பேசிட்டு போயிட்டே இருக்க? என்னமோ மொத்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து 10 பேர் செத்து போன மாதிரி இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. யாருக்கும் ஒண்ணும் ஆகல, உழைச்சுக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? என்ன பேசுற? செத்தாதான் பேசுறமா? என்ன பேசுறான்? செத்தாதான் பேசுறமா? சொல்லு. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிய. அம்மாவே விடக்கூடாது. என்ன பேசுறேன்னு பாருங்க. பொறுமையா பேசு திரு. பாரா, சும்மா நடிக்காதீங்க. இவ்வளவு நேரம் பையனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப வந்து பொறுமையா பேசணுமாமா? வீட்டோட மாப்பிள்ள என்ன கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். பையனை ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல. இப்ப வந்து பொறுமையா பேசுன்னு. அது சரி, புருஷன் இறந்ததுக்கு பின்னாடி உள்ளே எப்படி ஒழுங்கா வளர்க்கறதுன்னு பத்தி யோசிக்காம பூவையும் பொட்டையும் வச்சுக்கிட்டு சும்மா நல்லா மினிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா பையன் இப்படிதான் வளருவான், இப்படிதான் பேசுவான். திரு,